வெல்கம் டு ஜூடிஸ் கிச்சன். ஜூடிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு மினி இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த மினி இட்லி சாம்பார் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்ல நம்ம பருப்பு வேக வச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சாம்பாருக்கு நான் 2 வகையான பருப்பு எடுத்திருக்கிறேன். துவரம் பருப்பு அப்புறமா பாசி பருப்பு ரெண்டுமே வந்து அரை டம்ளர் எடுத்திருக்கிறேன். நான் எடுத்துக்கிற கப்போட அளவு பாத்தீங்கன்னா 200 ml கப்பு. அதுல அரை கப் வச்சு எடுத்திருக்கிறேன். இந்த பாசி பருப்பு நம்ம எதுக்கு சேர்க்கிறோம்னா இந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இதை சேர்க்கிறோம். இப்போ இந்த பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு வந்துடலாம். நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இந்த பருப்புக்கு தேவையான அளவு பருப்பு மூழ்கிற அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதுல வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு இப்ப நம்ம குக்கரை மூடி இதை வேக விட்டுறலாம். 4 விசில் வந்து மிதமான அடுப்புல வச்சு நீங்க வந்து நல்லா வந்து வேக விட்டுருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து பருப்பு நல்லா குழஞ்சு வேகும். இந்த பருப்பு வேகக்கூடிய டைம்ல நம்ம பக்கத்து அடுப்புல இட்லியை நான் இப்ப வந்து வேக வச்சிடறேன். இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி இப்ப தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளாடி நம்ம வந்து இட்லி மாவு ஊத்திடலாம். மாவு எண்ணெய் எல்லாமே பக்கத்துல ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்ப இந்த தட்டுல நம்ம வந்து லைட்டா வந்து ஆயில் பிரஷ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இட்லி தட்டு வந்து ரொம்ப குட்டி குட்டியா தான் இருக்கும். மேபி உங்களுக்கு வந்து இந்த போட்டோல பாக்குறது கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி இருக்கும். இந்த இட்லி வந்து குழி பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். ஒரு ஸ்பூன்ல வந்து நம்ம மாவு எடுத்து ஊத்துற அளவுல தான் இருக்கும். அதனால நீங்க எப்பவுமே இந்த மாவு ஊத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு ஊத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி மாவு ஊத்துறப்ப ரொம்ப வலிய நீங்க விடாதீங்க. இட்லி வந்து எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஜாம் ஆனது மாதிரி ஆகி உங்களுக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்காது. அதனால அந்த குழி மட்டத்துக்கு வந்து நீங்க மாவு ஊத்திக்கோங்க. இந்த சாம்பார் பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்க வந்து இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணீங்கன்னா அப்புறமா நீங்க ஹோட்டல்ல போய் வந்து உங்களுக்கு சாப்பிடவே வந்து அந்த எண்ணமே வராது. அவ்வளவுக்கு டேஸ்டா நீங்க எப்படி வந்து சரவணா பவன்ல யூஸ்வலா நம்ம சாப்பிடுவோம்ல அதே டேஸ்ட்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த சாம்பார் ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம இட்லி மாவெல்லாம் ஊத்தியாச்சு. இப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ தண்ணியும் கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம இந்த மாவை எடுத்து உள்ள வச்சிடலாம். இந்த இட்லி வந்து நீங்க நார்மலா இட்லி வேக வைக்கிற டைம் தான் ஆகும். ஒரு 7 நிமிஷம் நீங்க வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சு விட்டுட்டீங்கன்னா வந்து இட்லி உங்களுக்கு வெந்துடும். இப்ப அடுத்ததா பருப்பு வந்து வெந்துருச்சு. பருப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து மசிஞ்சு அப்படியே வந்து கூழ் மாதிரி ஆயிடக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி 1-2 வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க. கொஞ்சம் பருப்பு தெரியற மாதிரியும் இருக்கும். அதே டைம்ல வந்து நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும். அதுதான் இந்த சாம்பாருக்கு நம்ம கரெக்டான அந்த பதம். இப்ப வந்து பருப்பு கெட்டியா இருக்குது. அதனால வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணாம முழுசாவே உரிச்சு போட்டுருங்க. ஒரு பெரிய தக்காளியை வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறமா ஒரு கொத்து கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்ப நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்ப நம்ம இந்த சாம்பாரை வந்து குக்கர் மூடி போட்டு நம்ம வந்து இனி ஒரு விசில் விட வேணாம். சும்மா நீங்க சாதாரணமா ஒரு மூடி போட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்ல வச்சு, ஏன்னா வந்து பருப்பு வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால கொஞ்சம் அடுப்பை தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நார்மலான ஒரு மூடி போட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்ப நம்மளோட இட்லி வந்து ரெடியா இருக்கு பாருங்க. ஒரு ஸ்பூன்ல தண்ணி தொட்டு இப்ப எடுத்துட்டீங்கன்னா சூப்பரா நம்மளோட மினி இட்லி வந்து ரெடி ஆயிருச்சு. குழந்தைங்களுக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நார்மலா இட்லி பெரிய இட்லி சாப்பிடுறத விட அதிகமாவே வந்து குட்டி குட்டியா இருக்கிறதுனால இது எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டுருவாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி. தக்காளி ஆக்சுவலா வந்து நமக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும். ரொம்ப வந்து துண்டு துண்டா இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால இந்த தக்காளி வேகிற வரைக்கும் நீங்க வந்து இந்த சாம்பாரை கொதிக்க விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் மசிஞ்சிடக்கூடாது. தக்காளி நல்லா கொஞ்சம் அப்பப்ப ஒரு கரண்டியால மசிச்சு விட்டுக்கோங்க.
வெங்காயம் முழுசு முழுசா இருந்தாதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அப்புறமா ஒரு பாதி நெல்லிக்காய் அளவுல நான் வந்து புளி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சாதத்துக்கு நம்ம போடுற சாம்பார்ல வந்து புளி வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாவே சேர்ப்போம். இது கம்மியா போதும். அதையும் கரைச்சி விட்டுடலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா இந்த வெல்லம் இந்த சாம்பாருக்கு நீங்க சேர்க்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மறுபடியும் அந்த புளி வாசனை போறதுக்காக 1 நிமிஷம் நான் மூடி வச்சு கொதிக்க வச்சிருக்கிறேன். இப்ப நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுத்ததா கடைசியா நம்ம பண்ண போறது சாம்பாருக்கு தாளிக்க போறோம். ஒரு சின்ன பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதுமே நீங்க அடுப்பை அணைச்சிருங்க. அடுப்பை அணைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்கிறேன். நான் இதுல நீங்க அடுப்பை ஆன்ல வச்சு சாம்பார் தூள் சேர்க்காதீங்க, கரிஞ்சு போயிடும். அதனாலதான் மறுபடியும் சொல்றேன். அப்புறமா கொஞ்சமா வந்து காயத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அடுப்பு அணைச்சதுக்கு அப்புறம் தான் சேர்க்கிறோம். எல்லாத்தையும் நல்லா வந்து இந்த சாம்பார்ல நம்ம கொட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். பாத்தீங்களா, நம்மளுடைய சூப்பரான ரொம்ப எம்மியான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல வந்து நம்ம அடுப்பை பத்த வைக்கிறது இல்ல. அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. கடைசியா வந்து இந்த கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை வந்து அடுப்பு வந்து நம்ம அணைச்சதுக்கு அப்புறம் போட்டாதான் அதோட பிளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சோ லாஸ்ட்ல இந்த மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி இலை பரிமாறி நம்ம வந்து சாம்பாரை வந்து முடிச்சிடலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா வெங்காயம் கொத்தமல்லி இலை எல்லாமே வந்து தூவி மேல வந்து கொடுப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். சோ நானும் இன்னைக்கு அதே மாதிரியே நான் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி டெக்கரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல இந்த மாதிரி இட்லி வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் ஃபர்ஸ்ட்ல. அப்புறமா இது மேல வந்து நல்லா அந்த இட்லி மூழ்கிற அளவுக்கு சாம்பாரை ஊத்திடுங்க. அந்த இட்லி வந்து சாம்பார்ல நல்லா வந்து உங்களுக்கு வந்து சோக் ஆகணும். அப்பதான் அந்த டேஸ்டே வந்து செமையா இருக்கும். அதே மாதிரி சாம்பாரை ஊத்துனதுக்கு அப்புறமா மேல வந்து நீங்க சாப்பிடக்கூடிய டைம்ல அந்த சர்வ் பண்ற டைம்ல மட்டும் இந்த ஆனியன் வந்து மேல நீங்க தூவி அப்புறமா மல்லியில தூவிக்கோங்க. வெங்காயத்தை வந்து நீங்க போட்டு வச்சுட்டு ரொம்ப நேரம் வந்து கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது. வெங்காயத்தோட வாசனை வந்து தூக்கலா இருக்கும், நல்லா இருக்காது. சோ நீங்க எப்ப சாப்பிட போறீங்களோ அந்த டைம்ல இந்த வெங்காயத்தை வந்து கட் பண்ணி மேல வந்து இந்த மாதிரி தூவிட்டு அதுக்கு மேல கொஞ்சமா மல்லி இலையை நீங்க தூவி இந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.